Hello Queens of Every Home. நான் ராதா from Queen of Happy Home. இந்த வீடியோ கண்டிப்பா women special வீடியோ. வீட்ல dresses-ன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தான் நிறைய இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணி ஈஸியா ஆக்சஸபிளா வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். இந்த வீடியோல எல்லா ஃபேமிலிலயும் யூஸ் பண்ற ஸ்டீல் பீரோல நான் எப்படி என்னுடைய sarees, குர்தாஸ் இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் அதிகமாக போடுற ட்ரெஸ்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குர்தாஸ் தான். அது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். கபோர்டு ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறப்ப நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், எதை எந்த இடத்துல வச்சா நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். சாரீஸாக இருந்தாலும் சரி, குர்தாஸாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி எனக்கு வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து டொனேட் பண்ணிவிடுவேன். இந்த டீக்ளட்டரிங்கிறது நம்மளோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸையே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வச்சுருக்க ட்ரெஸ்ஸஸோ இல்லை திங்ஸோ எது வேணாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண நம்ம லைஃப்லேயும் நமக்கு எது வேணும் வேணாம் அப்படிங்கிறத ஈஸியாக டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 குர்த்தா நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இந்த பீரோவில் பார்த்திங்கன்னா 4 ரேக் இருக்குது. அதில் நடுவில் இருக்கிற 2 ரேக்கில் நான் குர்தாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இது ரெண்டும் தான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, ஈஸியாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிற மாதிரி கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் பக்கத்தில் எங்கேயாச்சும் வெளியில் போகிற மாதிரி போட்டுக்கிறது, அப்புறம் லெகிங்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான ட்ரெஸ்ஸஸ், ஃபங்க்ஷனுக்கு போடுறது, அப்புறம் கோவிலுக்கு மாதிரியான இடத்துக்கெலாம் போகிறது, சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அப்புறம் அவுட்டிங் போகிறப்போ, ட்ரிப்பு போகிறப்போ போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இந்த ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் மேல் ரேக்கில் நம்ம வச்சுக்கலாம். பட்டு சாரீஸு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணுற சாரீஸ், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சாரீஸ், அது எல்லாமே இந்த மாதிரி பெரிய பேக்கில் ஆர்கனைஸ் பண்ணுறேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாரீஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இது அண்டர் பெட் ஸ்டோரேஜ் பேக் தான். நம்ம பெட்டு கடியில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பேக் தான் இது. நல்ல ஸ்பேஷியஸான பேக்கு. ரொம்ப டம்ப் பண்ணாமல் தாராளமாக வைக்கணும்னு நினச்சா கூட நியர்லி 30 சாரீஸ் கிட்டக்க ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பேக்கில் காட்டன் சாரீஸ், பூனம் சாரீஸ், சில்க் காட்டன் சாரீஸ் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த பேக்கை நான் கடைசி ரேக்கில் வைக்க போகிறேன். ஏன்னா எப்போவும் கடைசி ரேக்கும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரேக் கிடையாது. ஏன்னா அதை கீழே குனிஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கடைசி ரேக்கு எப்போவுமே சீக்கிரம் டஸ்ட்டு படிஞ்சிரும். ஸோ இங்கே வைக்கிறதுலாம் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பேக்கில் வச்சுட்டோன்னா அந்தளவுக்கு டஸ்ட்டும் படியாது. இப்போ மேல் ரேக்லேருந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே வந்து ஃபங்க்ஷன் வியர் சாரீஸு, ரேராக யூஸ் பண்ணுற சாரீஸ் தான் இந்த பேக்கில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா என்னோட கொஞ்சம் ஒர்க் இருக்கிற ட்ரெஸ்ஸு, லெஹங்கா, அப்புறம் பாப்பாவோட பட்டுப்பாவோட சட்டை இதெல்லாம் வந்து இருக்குது. குர்தாஸ்லாம் நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி தான் 2nd, 3rd ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடைசி ரேக்கில் இந்த பிக் ஷாப்பரில் ட்ரை வாஷ்க்கு நான் கொடுக்க வேண்டிய சாரீஸ், லாங் குர்தாஸ் இதெல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த பேக்கில் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி காட்டன், சில்க் காட்டன், பூனம் சாரீஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபுல் வார்ட்ரோப். அப்புறம் என்னுடைய ப்ளவுசஸ்லாம் நான் இந்த கவரில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த கவர் பார்த்திங்கன்னா ஜிப்போடு வரும். பிளாங்கெட்ஸ் வாங்கினப்போ அந்த பிளாங்கெட்ஸ் இந்த கவரில் தான் வச்சு வந்துச்சு.
டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ப்ளவுஸ் ஆர்கனைஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன ப்ளவுஸ் இருக்குன்னு ஈஸியாக தெரியும். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக ப்ளவுஸை வந்து 2ஆக தான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் ஜிப் கவரில் ஒர்க் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் தனியாக வச்சுருக்கேன். இந்த அண்டர் த பெட் ஸ்டோரேஜ் பேக்கில் சில சாரீஸை நான் டீக்ளட்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை யார்கிட்டையாவது டொனேட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். இந்த பேக்லேயே நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால ப்ளவுஸ் கவர்ஸ் 2மே இதிலே வச்சு இந்த பேக் அப்படியே கபோர்டில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஷால்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி குட்டி ஸ்டோரேஜ் பேக்கில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் பேக்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தனியாக வார்ட்ரோப்னு இல்லாதவங்க, ஓப்பன் ஷெல்ஃப்ஸ்லாம் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த மாதிரி பீரோ மட்டும் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு உங்கள் லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குயின்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.